நான்காவது கர்மம் ஒரு முக்கோணத்தின் கோண இருசமவெட்டிகள் ஒரு புள்ளி வெளிச்செல்லும் என நிறுவுக. இதில் நம்ம ரெண்டு தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். ஒன்று கோண இருசமவெட்டி தேற்றம், இன்னொன்று சிவாஸ் தேற்றம். இப்போ ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாமா? இந்த முக்கோணத்தின் பேரு ஏபிசி. இந்த ஏ என்ற கோணத்தை ரெண்டு சமமாக பிரிக்கிறது யாருன்னா ஏடின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏடி. இந்த பி என்ற கோணத்தை இரண்டு சமமாக பிரிக்கிறது யாருன்னா பிஇ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த சி என்ற கோணத்தை இரண்டு சமமாக பிரிக்கிறது யாருன்னா சிஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகேவா, போட்டுக்கலாமா? அப்போ நல்லா கவனிச்சு சாமி. ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் ஏயின் கோண இரு சம வெட்டி யாரு? ஏடி. ஆங்கிள் பியின் கோண இரு சம வெட்டி பிஇ. ஆங்கிள் சியின் கோண இரு சம வெட்டி, இந்த கோணத்தை யார் கிடைச்சது? சிஎஃப். அது எண்கள் போடுறோம், நம்மளே தான் இது பண்ணிக்கிறோம். இப்போ கோண இரு சம வெட்டி நம்ம என்ன தேற்றத்தின்படி therefore கோண இரு சம வெட்டி தேற்றத்தின் படி நீங்க ஃபுல்லா எழுதணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா மேல தனியா போட்டுக்கோங்க. இங்க ஏபி சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஏபிசி இங்க போட்டீங்கன்னா இது. இன்னொன்று ஏபிசி இங்க இருந்து போனீங்கன்னா இது பேரு சிஎஃப். இப்போ என்ன பண்ண போறோம்னா கோண இரு சம வெட்டி என்னது? ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகே, இது ஈக்குவேஷன் 1. படம் போட்டாச்சு. இதே தான், நான் இதை தனியாக போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ அடுத்து பிஏ பிரிக்குது. ஸோ பிஏல தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அப்போ பிசி பை சிஏ ரெண்டு மெயின் பக்கம் வரணும். பிசி பை சிஏ ஈக்குவல் டு எந்த புள்ளி? பிசி பை சிஏ ஈக்குவல் டு சிஇ பை இஏ. சிஇ பை இஏ ஈக்குவேஷன் 2. அடுத்தது மூணாவது சிஏ பிரிக்குது. அப்போ சில தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்கேருந்து போங்க. சிஏ பை சிபி ஈக்குவல் டு எந்த புள்ளி? சிஏ பை சிபி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்பி. ஏபி பிசி சிஏ ஏசி இங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஏவை மையமாக வச்சுடணும், இது தப்பா போட்டுருக்கேன், சாரி. இது ஏவை மையமாக வச்சுடணும், இது பிஏ மையமாக வச்சு வரணுமா? பிசி பை பிஏ, சாரிம்மா, பிசி பை பிஏ. இது சிஏ மையமாக வச்சுடணும், பிசி பை பிஏ போடணும், நான் தப்பா போட்டிருந்தேன், சாரி. இப்போ ரைட் சைடு மிஸ்னா இது எங்கே முடியுது? பி. எதை புள்ளி? டி. எங்கே முடியுது? டி. அடுத்த புள்ளி யாரு? சி. ஓகே, எங்க எங்கே முடியுது? சி. சிஇ பை எங்கே முடியுது? அங்கே தொடங்கி அடுத்த புள்ளி யாரு? ஏ போட்டுக்கணும். இங்கே சிஏ பை சிபி இங்கே போடும்போது பாருங்க எந்த புள்ளியில் வந்து நமக்கு இங்கே சி இருந்துச்சுன்னா அங்கே சி, ஏ இருந்துச்சுன்னா ஏஎஃப் பை இங்கே என்ன முடியுது? ஸோ இது ஒரு சின்ன இது ஒரு ரிமைண்டிங்காக, இது ஒரு ஞாபகத்துக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 மூணுத்தையும் பெருக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பெருக்கிறேன், ரைட் சைடு ஃபுல்லாக பெருக்கிறேன். நடுவில் என்ன இருக்குது? ஈக்குவல் இருக்குது. ஸோ ஏபி பை ஏசி இன்ட்டு பிசி பை பிஏ இன்ட்டு சிஏ பை சிபி ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி. இப்போ மதிப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஏபி ஒரு 6 சென்டிமீட்டர்னா பிஏ எத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கும்? 6 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல். ஏபிபிஏ கேன்சல், ஏசிசிஏ கேன்சல், பிசிசிபி கேன்சல், எல்லாமே கேன்சல். நம்ம மதிப்பு என்னது? 1 ஈக்குவல் டு இங்கே பாருங்க பிடி பை டிசி into CE by EA
into EAF by FB வந்துருச்சா? இப்போ அப்படியே எழுதுங்க. BD by DC into CE by EE into AF by FB equal என்ன வந்துருச்சு? 1. என்ன தேற்றம் இது அப்படின்னா சீவாஸ் தேற்றம். சீவாஸ் தேற்றப்படி ஒரு முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என நிறுவப்பட்டது. ஏன்னா சீவாஸ் தேற்றமே அதான், ஒரு முக்கோணத்தினுடைய கோண இரு சமவெட்டிகள் எத்தனை புள்ளி வழி செல்லும்? ஒரு புள்ளி வழியாக செல்லும். அதான் சீவாஸ் தேற்றப்படி ஒரு முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் ஒரு புள்ளி வழி செல்லும். நீங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படியே எழுதணும். சீவாஸ் தேற்றப்படி மட்டும் தான் எழுதணும். எழுதிட்டு ஒரு முக்கோணத்தின் கோண இரு சமவெட்டிகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என நிறுவப்பட்டது. ஓகேவா? ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ரைட்.